ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வணிகப் பணம். இங்க பாருங்க, நிஃப்டி ஃப்ரைடேஸ் வந்து எந்த மாதிரி ஒர்க் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கேண்டில் ரெட்டு, அதே மாதிரி சூப்பர் ட்ரெண்டும் ரெட்ல இருக்கு. அழகா புட் ஆப்ஷன் போயிருக்கலாம். இங்க ஒரு அழகான ப்ராஃபிட், திரும்ப மறுபடியும் கிரீன்ல மாறி இருக்கு. இங்க இந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு கால் ஆப்ஷன் மறுபடியும் போயிட்டு இந்த இடத்துல ப்ராஃபிட்டை புக் பண்ணிருக்கலாம். திரும்ப ஒரு சின்ன ஸ்கேல்பிங் புட் ஆப்ஷன், திரும்ப மறுபடியும் கால் ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. இது நான் சார்ட்ல எப்படியே பார்த்து சொல்றதுனால ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறீங்க. நம்ம யூடியூப் வீடியோஸ்ல போய் பாருங்க. வணிகப்பணம் இந்த மாதிரி யூடியூப் சேனல்ல பவர்ஃபுல் நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி தமிழ்ல போட்டிருப்பேன். இந்த வீடியோவை பாருங்க. அப்புறம் நம்ம இந்த இந்த ட்ரேடிங்லாம் எவ்வளோ ஈஸியா பண்ணலான்றது உங்களுக்கு புரியும். ஓகே, டன். நாளைக்கு மண்டேல நம்ம எந்த மாதிரி ட்ரேடிங் வியூ பார்க்கலாம், சார்ட் என்ன சொல்லுதுன்றத ஒரு டீட்டெயில்டான ஒரு அனலைசஸ் கொடுக்குறேன். அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த இண்டிகேட்டர்லாம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 1 ஹவர் சார்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டல் கிளியரான ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கு. ஓகேங்களா? ரீசெட் சார்ட் வியூ கொடுத்துக்கிறேன். ஓகே, டன். 1 ஹவர் சார்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக ஒரு ட்ரெண்ட் லைன் கொடுத்துருக்கு. அந்த ட்ரெண்ட் லைனை நான் போட்டுக்கிறேன். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ட்ரெண்ட் லைன் போட்டாச்சு. அடுத்து வேற எங்க ரெசிஸ்டன்ட் இருக்கு, சப்போர்ட் இருக்குன்னு நமக்கு தெரியணும். இப்போ மார்க்கெட் மேலே போச்சுன்னா எது வரையும் போகலாம், கீழே வந்துச்சுன்னா எது வரையும் வரலாம்னு பாருங்க. இங்க ஜஸ்ட் வாட்ச் பண்ணீங்கனாலே தெரியும். இந்த இடத்துல இருந்து ஒரு சின்ன ஸ்பால், இங்க இருந்து ஒரு ஹைப்பு. அப்ப இந்த இடத்துல ஒரு ரீஜன்ல நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது. இந்த இடத்துல அப்படி போட்டுக்கலாம் லைனு. தென் அதுக்கு மேல போச்சுன்னா இந்த இடம் ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஓகே, டன். இப்போ போட்டாச்சு. ரீசெட் சார்ட் வியூ கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து மார்க்கெட்டு ஒரு ஜோன்ல இருக்குது. அது என்ன ஜோனுன்னு காட்டுறோம் பாருங்க. இது வந்து ஒரு செல் ஜோனு. அது சப்போர்ட்டா மாறும். இது எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம்னா சிம்பிள். இதை பாருங்க, இங்க ஒரு பாக்ஸ் பட்டன் மாதிரி போடுறேன். ஓகேங்களா? இந்த பாக்ஸ் எந்த அளவு ஒர்க் ஆகுதுன்றதையும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? டன். இப்போ இந்த ஒரு பாக்ஸ் பட்டன் போட்டாச்சு. இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். கிளியரா? இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது. அதே மாதிரி இங்கெல்லாம் சின்ன சின்ன ரெசிஸ்டன்ட் வந்திருக்கு. ஸோ அதனால இங்க லைனா போட்டா நல்லா இருக்காதுன்றதுனால பாக்ஸ் போட்டேன். ஓகே, இப்போ கிறிஸ்டல் கிளியரா பாருங்க. நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் கிடைச்சிருச்சு, ஒரு பாக்ஸ் பட்டன் வந்துருச்சு. இப்போ மார்க்கெட் வந்து நாளைக்கு எந்த மாதிரிலாம் மூவ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்றதையும் பாருங்க. ஸோ இப்போ கிஃப்ட் நிஃப்டி சார்ட்டை வச்சு பார்க்கும்போது நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 697ல் முடிஞ்சிருக்கு. ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 800ல் இருக்குது இப்போதைக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 170 பாயிண்ட் வந்து அப்பில் காட்டுது. தென் நாஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 1200 பாயிண்ட் வந்து டவ் ஜோன்ஸ் யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஒரு சின்ன கேப் அப் வரலாம் இந்த இடத்துல. இன்கேஸ் கேப் அப் வந்து இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து இந்த இடத்துல கிரீன் கேண்டில் வந்துருச்சு அப்படின்னா இது அடுத்த ரெசிஸ்டன்ட் இதை நோக்கி போகும். இல்லை இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேப் டவுன் வருதுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கோம் இல்லையா, இதில் இப்படி சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் மேலே வந்ததுன்னா இந்த இடத்துல வச்சு மார்க்கெட்டை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இன்கேஸ் தவறி மார்க்கெட்டு இதுக்குள்ளே வந்துட்டு இப்படி ரிவர்சல் ஆச்சுன்னா திரும்ப இந்த ஜோனு கிட்ட வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அனலிசஸ், ஃபர்ஸ்ட் மூவ் அப் சைடு, செகண்ட் மூவ் டவுன்ஃபால் வந்துட்டு ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துட்டு அப் மூவ் போகிறது, தேர்டு இந்த ட்ரெண்ட் லைனை உடைச்சி திரும்ப கீழே வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு இந்த ஜோனுக்கே திரும்ப மார்க்கெட் வர்றது. ஸோ இந்த 3 மூவ்ல எது ஒர்க் ஆகுதுன்னு நாளைக்கு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட சஜஷன்ஸு, உங்களோட டவுட்ஸ் எதாவது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் எ குட் டே.